ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பீகார்ல இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற எலெக்ஷன் நடக்க போகுது. இதன் மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் பேரணி பெரும் பரபரப்பை பெற்றிருக்கு. உண்மையில பீகார்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இருக்கிறாங்க. சோ பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் முறைகேடா நீக்கப்பட்டதற்கு நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதை கண்டித்து பீகார்ல ஒரு மாபெரும் பேரணியை நடத்தணும் அப்படின்னு தான் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த பேரணி நடத்திருக்கிறார். இந்த பேரணி முதல்ல நல்ல வரவேற்பை கொடுக்காது. ஏன்னா அங்க ஆளும் கட்சியான நிதிஷ்குமாரும் பாஜகவும் கூட்டணி வச்சு அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சி என்ன நினைச்சது, இந்த ஆட்சியாளர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது, இந்த பேரணி தோல்வி அடையும் அப்படின்னு தான் பாஜக தரப்புலையும் நிதிஷ்குமார் தரப்புலையும் கருத்துக்கள் என்ன பண்ணாங்க, வாரி வீசினாங்க. ஆனா உண்மையிலேயே நடந்தது வேற. மக்கள் வெள்ளத்துல மிதந்து போறாரு ராகுல் காந்தி. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எந்த கட்சி பேரணி நடத்தியும் வரல அப்படின்னு தான் அங்க இருக்கிற பத்திரிகையாளர்லாம் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. உண்மையிலேயே பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் ஏற்படுத்தின அந்த பேரணி நிறைய மக்கள் ஜனங்கள் வந்து அலையா வராங்க. இதன் மத்தியில ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்தது. பீகார்ல பைக் பேரணி போகும் பொழுது ஒரு தொண்டர் வந்து என்ன பண்றாரு, ராகுல் காந்தி மேல இருக்கிற அதீத அன்பின் காரணமாக, அதீத பாசத்தின் காரணமாக என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து முத்தம் செஞ்சிருக்கிறார். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருடலை ஏற்படுது. ராகுல் காந்தி அவர்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு இது ஒரு கிஃப்ட், என்ன வந்து தொண்டர்கள் மக்கள் எந்த அளவுக்கு விரும்புறாங்க அப்படின்றத பகிர்ந்து இருக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து. உண்மையிலேயே இந்த விஷயம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அப்படின்னா இதன் இடையில இந்த பேரணியை வலு சேர்க்கிற விதமா நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, பீகாருக்கு போயிட்டு கலந்து கொண்டு இந்த பேரணியை இன்னும் வலு கூட்டுற விதமா, இன்னும் ஆதரிக்கிற விதமா இதுக்கு வலு சேர்க்கிறதுக்காக போயிருக்கிறாரு. இது இடையில பீகார்ல ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு. என்ன குழப்பம் அப்படின்னா, ஒரு பக்கம் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. முறையா இவங்களை எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 65 லட்சம் வாக்காளர்கள்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நீக்கினவங்க எல்லாம் உயிரோட வந்து நீதிமன்றத்துல சாட்சி சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க பெரிய ட்விஸ்ட். இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க உயிரோட வந்து என்ன பண்றாங்க, சாட்சியங்களை நின்று நாங்க சாகல, உயிரோட தான் இருக்கிறோம், ஆனா எங்களை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. இது எல்லாமே உச்ச நீதிமன்றம் கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையத்துக்கு சரியான ஒரு கொட்டு வச்சிருக்கு. உண்மையிலேயே தகுதியான ஆவணங்களை கொண்டு வச்சிருக்கிறவங்க இவங்க ஆதார் கார்டு வேணான்ட்டாங்க, பர்த் சர்டிபிகேட் மட்டும்தான் வேணும்ன்றாங்க. தேர்தல் ஆணையம் ஒதுக்கின வாக்கைடியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதார் கார்டை நீங்க ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கணும், வாக்காளர் அடையாள அட்டையை ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்டவங்களை சேருங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இது வரவேற்க ஒரு தீர்ப்பா தான் இருக்குது அப்படின்னு கருதப்பட்டாலும் இங்க முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினாங்கல்ல, அவங்க யாரு அப்படின்னா இவங்க கன்ஃபார்மா நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு வீடு வீடா போய் என்ன பண்ணிருக்காங்க, தேடி நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இதன் மத்தியில இங்க நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல மோடி அவர்கள் இருக்கிறார். ஏன்னா மோடியோட அரசாங்கம் முதல்வராய் இருக்கிற நிதிஷ்குமார் கொடுக்கிற ஆதரவுனால இருக்குது. இந்த ஆதரவை நிதிஷ்குமார் வாபஸ் வாங்கிட்டார்னா இங்க மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கமா மோடி அரசாங்கம் இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதன் மத்தியில தேர்தல் நடக்கும் பொழுது எந்தெந்த தொகுதியில ஜெயிச்சோம், எந்தெந்த தொகுதியில தோத்தோம் அப்படின்றத ஒரு கியூரா ஒரு பட்டியலை என்ன பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணிருக்காங்க. இதுல ஃபுல் போக்கஸ்டா நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்தணும் அப்படின்னு. இதுல குறிப்பா எந்தெந்த தொகுதியில ஜெயிச்சோம் அந்த தொகுதியை நிதிஷ்குமாருக்கு கொடுக்க கூடாது, அதுல முழுக்க முழுக்க பாஜக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ரகசிய ஆலோசனை போகிறதா தகவல் வந்திருக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நிதிஷ்குமாரை அங்க முதல்வரா நிக்க வைக்கணும். இதுதான் பாஜக இருக்கிற ஒரே அஜெண்ட். இதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவாங்க அப்படின்னு தான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் கண்டித்து தான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மாபெரும் பேரணி என்ன பண்ணிருக்காரு, செயல்படுத்துறாரு. இந்த பேரணி மூலமா
இங்க பீகார்ல நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு அங்க இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து திட்டவட்டமா வெள்ளைப்படியா தெரியுது. ஆர்ஜேடி தேஜஸ் யாதவும் இந்தியா கூட்டணி மூலியமா இருக்கிறதுனால அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இங்க பாஜக சரியான ஒரு மாஸ்டர் பிளான போட்டு இருக்காங்க. நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு அஜெண்டாக்காக, மத்திய அரசை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த லெவலுக்கு 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் விழித்து கொண்டது நிமித்தமா இது தோல்வி அடைந்திருக்கு. இதுல இன்னும் பல குளறுபடிகளை முறைகேடுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கை இல்லல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. பாஜக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணா போவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. சோ இந்த ஜெயிக்கிற தொகுதிகள் தோக்கிற தோல்விகள் இதுக்கான ஆலோசனை கூட்டம் நடக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அதுல ஜெயிக்கிற இடங்கள்ல பாஜக ஸ்ட்ராங்கா நிப்பாட்டணும். ஏன்னா இந்த தடவை அதிகப்படியான தோல்விகளை சந்திக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார்ல அதிகப்படியான தோல்விகளை சந்திக்கும் அப்படின்ற கருத்து கணிப்பு வருதுனால இப்போ பாஜகவும் நிதிஷ்குமாரும் அலர்ட்டா இருக்கிறாங்க. அதனால எந்தெந்த தொகுதியில நம்ம ஜெயிச்சோம், கடந்த தேர்தல் எந்தெந்த தொகுதியில ஜெயிச்சோமோ அந்த தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த ஆலோசனை மீட்டிங் நடந்திருக்கு. எந்தெந்த இடத்துல தோத்தோம், அதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன, அது எப்படி நம்ம வலுக்கூட்டி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் இந்த கூட்டம் நடந்திருக்கு. இதனிடையில தான் பாஜக நம்ம ஜெயிக்கிற தொகுதியை நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுக்க கூடாது. ஒருவேளை நிதிஷ்குமாருக்கு அப்படி விட்டு கொடுத்துட்டு நிதிஷ்குமார் ஜெயிச்சுட்டார்னா அவரு தேஜஸ்வி யாதவ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பாஜக சொல்றாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு உருவாக்கத்தையே நிதிஷ்குமார் அப்படின்ற ஒரு புள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு நிதிஷ்குமார். வந்து பாஜகவுக்கு அவரு ஆதரவு கொடுத்தாரு. ஒருவேளை நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில நின்றார்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைச்சிருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது ஒரு புறம் இருக்கு. இதுல பாஜகவுக்கு இன்னும் பேரடியா சந்திரபாபு நாயுடும் காங்கிரஸ் கூட கொஞ்சம் இணக்கமா போறதா தகவல் வந்திருக்கு. இங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டார்னா மோடியோட அரசாங்கம் கவிழும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. அது நடக்குதா நடக்கலையா அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். ஆனா நிதிஷ்குமார் ஸ்டெடியா ஒரு கட்சியில இருந்திருக்கிறாரா, ஸ்டெடியா ஒரு நிலைமையில இருந்திருக்கிறாரா, ஸ்டெடியா ஒரே குறிக்கோளா இருந்திருக்கிறாருன்னா அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு கூட்டணி வைப்பாரு, தூங்கி எழுந்து நாளை காலை விடியும் பொழுது வேற ஒரு கூட்டணியில இருப்பாரு அப்படின்னு தான் கடந்த வரலாறுகள்ல அப்படி சொல்லுது. சோ அதனால ஜெயிக்கிற பக்கம் தான் நிதிஷ்குமார் இருப்பாரு. ஏன்னா தான் ஒரு முதலமைச்சராகவே இருக்கணும், அந்த பதவியிலே இருக்கணும் அப்படின்னு விரும்புறவர் தான் நிதிஷ்குமார். அதனால ஜெயிக்கிற தொகுதி நிதிஷ்குமார் கிட்ட நீங்க கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு 243 தொகுதி என்ன பண்ணிருக்காங்க அனலிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு 100 தொகுதி ஜெயிக்கிற தொகுதி கன்ஃபார்மா இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட அந்த 100 தொகுதிகளும் நிதிஷ்குமாருக்கு கொடுக்க கூடாது, பாஜக தான் இருக்கணும். கிட்டத்தட்ட 80 தொகுதியில பாஜகவும் 20 தொகுதியில நிதிஷ்குமாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் பாஜக காய்களை நகர்த்தின்னு இருக்கான். இங்க நீங்க பாதிக்கு பாதி பிரிச்சுட்டா 50 தொகுதி நிதிஷ்குமாருக்கு 50 தொகுதி பாஜகவுக்கு பிரிச்சுட்டா ஒருவேளை இந்த 50 தொகுதியில ஜெயிச்சுட்டு தேஜஸ்வி யாதவுக்கு அவரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இருப்பாரு அப்படின்னு இவங்க நம்புறாங்க. சோ அதனால இவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா முக்காவாசி நமக்கு கால்வாசி நிதிஷ்குமாருக்கு அப்படி ஒன்னு, அதாவது 3ல 1 அப்படின்ற மாதிரி தான் பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால நிதிஷ்குமாரும் பயங்கரமா காய்களை நகர்த்துறாராம். ஏன்னா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைய போகுது அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குமா இல்லையா, என்ன நடக்குது, மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க, யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, யாருக்கு எதிர்ப்பு தராங்க அப்படின்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் நிதிஷ்குமாருக்கு கண்டிப்பா போயிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாகவும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க, கொடுக்காமல இருந்திருக்க மாட்டாங்க. சோ அதனால நிதிஷ்குமாரும் காய்களை சூப்பரா நகர்த்துறாரு. பாஜக கூட்டணி இல்லனா இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் நிதிஷ்குமார் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா அரசியல் அப்படின்னும் போது பதவி ஆசை அப்படின்னும் போது யாரையும் அது விட்டு வைத்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்றதா ஒரு நிதர்சனமான உண்மை. இங்க இருக்கிற அதிமுக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். சோ அதனால இது வந்து நிதிஷ்குமார் எப்படி தக்க வைப்பாரா இல்ல பாஜக கூட்டணியிலேயே இருப்பாரா அப்படின்றத காலம் போக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்படியாய் சூழ்நிலை இருக்கும்போது தான்
பீகார்ல ராகுல் காந்தி அதை ஏற்படுத்தின அந்த பேரணி ரொம்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியிலும் போற இடமெல்லாம் கூட்டம் கூட்டமா அலைகள் மோதுது, மக்கள் வெள்ளத்துல நீந்தி வருகிறார் ராகுல் காந்தி அப்படின்ற செய்திகள்லாம் வந்து கொண்டே இருக்குது. இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.